ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் சூப்பர் அஷ்யூர்ட் ஃபியூச்சர் என்டோமெண்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ட்ரூலி ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இது அமையுமா, இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா டஸ் இட் ஃபால் ஷார்ட்? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இது உங்களுக்கு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் இவங்களோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் கீ ஃபினான்ஷியல் கோல்ஸ் மீட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டுமே மெச்சூரிட்டியில் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன்ஸுமே கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள் மெச்சூரிட்டி பே அவுட்டோ ரெகுலர் இன்கமாக கூட நீங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக வந்து ரிசீவ் பண்ணலாம். அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட் பேஸ் பண்ணி 5, 7, 8, 10 இல்லை 12 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் உங்கள் கவரேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஆப்ஷனல் ரைடர்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே இருக்குது, ப்ரிவேலிங் இன்கம் டேக்ஸ் லாஸ் படி. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி எல்லாம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட ஒரு பார்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்லைனா மொத்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்மே ஒரு செலக்டட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சரண்டர் வேல்யூட 70% வரைக்குமே நீங்கள் லோன் வந்து பாரோ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ப்ரீமியம்ஸை வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் கட்ட, லைக் ஆனுவலியா, ஹாஃப் இயர்லி இல்லை குவார்ட்டர்லி ஒரு மந்த்லி, அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக பே பண்ணலாம். அண்ட் உங்கள் பாலிசி கவரேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரைடர் பெனிஃபிட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சம் அஷூர்ட்ல வந்து இயர்லி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இன்க்ரீஸ்னால ஒரு பாலிசி ஹோல்டருக்கு எந்த விதமான மீனிங்ஃபுல் பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னதான் கேரண்டீடாக இருந்தாலுமே அந்த ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு மாடஸ்ட் ரிட்டர்னாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றினா நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம இதோட அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஏன்னா இந்த ட்ரூலி இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இட்ஸ் வெரி க்ரூஷியல். நம்ம வந்து இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸை வந்து பர்சன்டேஜ் டேர்மில் எவாலுவேட் பண்ணுறது. அப்போ தான் அதோட ட்ரூ வேல்யூ அசஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பேஸ் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 9,54,836 rupees. டெத் பெனிஃபிட் ஸ்டார்ட்ஸ் அட் 11 lakhs அண்ட் செகண்ட் பாலிசி இயர்லேருந்து ஒரு 20-year பாலிசி டேர்மில் இட் வில் இன்க்ரீஸ் எவ்ரி இயர். ஆனுவல் ப்ரீமியமாக ஒரு 1 lakh கட்டுறாரு. இப்போ மெச்சூரிட்டியில் அவருக்கு டோட்டல் பெனிஃபிட்டாக 21 lakhs கிடைக்கும், இன்க்ளூடிங் கேரண்டீட் அடிஷன்ஸ். இப்போ இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி நம்ம IRR கால்குலேட் பண்ணோம்னா 4.84% வருது. இது ஒரு டிப்பிக்கலாக ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட, அதுவும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸை விட வெரி லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரியில் ஏன் இந்த பாலிசியில் வருதுன்னா இதோட லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீசிங் லைஃப் கவரை ஃபண்ட் பண்ணுறதுக்கே அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்துக்கு ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் தான் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. as a ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து சப் ஆப்டிமலாக தான் இருக்கு. போத் ஒரு இன்சூரன்ஸ் சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டாலுமே சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவாக எடுத்துக்கிட்டாலுமே சரி. ஸோ இதோட ரிஜிட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர், ரைசிங் டெத் பெனிஃபிட், இந்த அண்ட் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு லெஸ் அப்பீலிங் பாலிசியாக தான் இருக்கு. இன்னும் ஒரு கிளியராக நம்ம டிசிஷன் எடுக்கணும்னா இந்த ரிட்டர்ன்ஸில் மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன் இதோட சிமிலர் மெட்ரிக்ஸோட தான், லைக் ரிலையன்ஸ் பாலிசி எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுமோ IRR, அதோட சிமிலர் மெட்ரிக்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ
சேஃப் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்கள் சம் அஷூர்ட் ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் கவர்க்காக உங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸட் லைஃப் கவர் தான் தருவாங்க த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு 20-year பாலிசி டேர்ம், அதாவது 22 lakhs இன் கவரேஜ். இதே தான் வந்து இயர்லி எக்ஸாம்பிள் லைக் 21 lakhs கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கிடைச்சது. ஸோ அந்த 21 lakhsன்றது அந்த லெவலுக்கு கவரேஜ் நம்ம ஈக்குவலாக எடுக்கிறோம் ஒரு பியூர் டேர்ம் பாலிசினா நம்ம கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து ஜஸ்ட் 14,100 rupees தான் இருக்கும். பட் நம்ம ரிலையன்ஸ் பாலிசியில் 1 lakh கிட்ட கட்டணும். அப்போ கம்பேரிட்டிவ்லி நம்ம வருஷத்துக்கு 85,900 rupees இந்த மாதிரி பியூர் டேர்ம் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சேவ் பண்ண முடியுது. ஸோ நம்ம அங்கே சேவ் பண்ணுறத நம்ம வந்து தனியாக வந்து நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் லோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டர், உங்களுக்கு கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்கீங்கன்னா மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். ஸோ ஒரு கம்பேரிசன் பர்பஸ்க்காக நம்ம இங்கே 2 ஆப்ஷன்ஸுமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் PPF, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS காம்பினேஷன். ஸோ PPF இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து மினிமம் அதோட 15-year கான்ட்ரிபியூஷன் ரூலை மீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 20 years பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து 25.34 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கு, ஈல்டிங் அண்ட் IRR ஆஃப் 6.09%. இதே ELSS ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் வேல்யூ மட்டுமே 52.43 lakhsக்கு அது அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 47.11 lakhsக்கு வருது வித் அ போஸ்ட் டேக்ஸ் IRR ஆஃப் 10.24%. ஸோ 2 சினாரியோலுமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பாலிசி ரிட்டர்ன்ஸை விட இந்த 2 சினாரியுமே ரிட்டர்ன்ஸ் வந்து சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இட்ஸ் கிளியர்லி என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வைக்கிறது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இன்னொரு எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது கம்பேர் டு இந்த மாதிரி பண்டல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்போ, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் சூப்பர் அஷூர்ட் ஃபியூச்சர் என்டோமெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் அவங்க ஆனுவலி இன்க்ரீசிங் டெத் கவர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து ஃபீச்சர் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம். இது ஒரு கீ பெனிஃபிட்டாக அவங்க பொசிஷன் பண்ணாலுமே ப்ராக்டிக்கல் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்ம லைஃப் கவர் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகணுன்றது நெசசரி கிடையாது. என்ன ட்ரூலி மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம் அஷூர்ட் வந்து அடிக்வேட்லி நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ், லைஃப் கோல்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கணும். அண்ட் அடிஷ்னலாக லைஃப் கவர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி மேஜர் லைஃப் இவெண்ட்ஸில் தான் வந்து தேவைப்படும், சச் அஸ் மேரேஜ், இல்லைனா ஒரு பர்த் ஆஃப் அ சைல்டு ஆர் டேக்கிங் ஆன் நியூ ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பில்ட்-இன் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக இல்லை. இந்த ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டருக்கு ஆக்சுவலி எந்தவித ரியல் வேல்யூ கொடுக்குற மாதிரி இல்லை. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி அவங்க ஃபீச்சர் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஹையர் ப்ரீமியம் காஸ்ட் வித்தவுட் ப்ரொபோர்ஷனேட் பெனிஃபிட். ஸோ இந்த பிளானோட ரிட்டர்ன் அனலைசஸ் இன்னும் ஃபர்தராக நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா இது ஒரு லோ ஈல்டிங் ப்ராடக்ட். இது என்னதான் வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசி கொடுத்தாலுமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அன்அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச்சாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு சஃபிஷியன்ட் சம் அஷூர்ட் வந்து எடுக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹை கவரேஜ் கூட மாடஸ்ட் ஆனால் லோ ப்ரீமியம்லேயே கிடைக்கும். நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ரீஅசஸ் பண்ணி நம்ம கவரை அந்த டைமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங்லி. அண்ட் வெல்த் பில்ட் பண்ணணும், உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வெல் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலோட அலைன் ஆகிற மாதிரி. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோன்றதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் see far better outcomes in the future. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.